அனைவருக்கும் வணக்கம். பிசி ஓவரால் கட் ஆஃப் இன்ன வரையில் வெளியாகலை. பல ஸ்டூடெண்ட் நம்மக்கிட்ட கேட்டே இருக்காங்க, ஓவரால் இப்போ வருமா அப்போ வருமா அப்படின்ட்டு. ஸோ நம்ம அதுக்கு இந்த வீடியோவில் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். சார் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ண சொன்னார், சரிங்களா? இந்த மாதிரி சொல்லிவிடுங்க அப்படின்ட்டு. ஓகே, 2017 நம்ம தான் கரெக்டாக டிஎன்ஓ சர்வே பற்றி அஃபிஷியல் நியூஸ் கொடுத்துட்ருக்கோம், ஓகேங்களா? இதை மென்ஷன் பண்ணிக்கலாம். என்ன சார் ஆச்சு 2023 ஓவராலுக்கு அப்படின்னா, ஒர்க்கு முடிஞ்சிடுச்சுப்பா, இன்னும் போர்டு மட்டும்தான் முடிவு பண்ணணும் ரிசல்ட் எப்போ பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ட்டு. மற்றபடி யார் கையிலையும் ஒன்றும் கிடையாது. ஸோ போர்டு என்றைக்கு முடிவு பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு ரிசல்ட். அது வரையில் ஒன்றும் பண்ண முடியாது. எலெக்ஷன் இதுக்கு ஒரு காரணம் கிடையாது, அதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஓகேவா? எலெக்ஷனுக்கும் டிஎன்ஓ சர்வே போர்டுக்கும் ஒரு துளி கூட சம்பந்தம் கிடையாது. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு போலீஸ்மேனும் டிஎன்ஓ சர்வே போர்டில் வேலை செய்யலை, சரிங்களா? அதுக்காக தனியாக ட்ரெயின் பண்ணப்பட்ட ஸ்டாஃப்ஸ் நிறைய இருக்காங்க, ஓகேவா? 250 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க கிட்டத்தட்ட, ஓகேவா? அதனால் அது ஒரு காரணம் கிடையாது. ஓகே, சரி, உங்கள் கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்ட்டு பல பேர் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃபோ அதுதான் கட் ஆஃப், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. 95% அதுதான் கட் ஆஃப். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒன்றுமே கிடையாது. வார்ட் கோட்டா இதில் எந்த ஒரு ப்ளேவும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ வார்ட் கோட்டா நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஒரு 62 63 மார்க் அப்படின்னா தைரியமாக இருக்கலாம், ஓகேங்களா? ஏன்னா வார்ட் கோட்டா நாங்கள் பார்த்த வரையில் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வந்து கிட்டத்தட்ட 3 வார்ட் கோட்டாவில் ஒழுங்காக யாருமே வந்து ப்ளே பண்ணல, ஓகேவா? ஸோ இதுதான் கட் ஆஃப். லாஸ்ட் இயர் என்ன வந்ததோ அதே தான். 95% இதுதான் கட் ஆஃப் வர்றதுக்கான வாய்ப்பு. ஏஜ் சீனியாரிட்டி உங்களுக்கு 26 27 வயசு ஆகுது அப்படின்னா 100% நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஸோ இதுதான் கட் ஆஃபாக வரும். இப்போ அங்கே பிசி 85 மார்க்ஸ், எம்பிசி 85 மார்க்ஸ், எஸ்சி 85 மார்க்ஸ், ஸோ எஸ்டி மட்டும் 84 மார்க்ஸ் வரும். நம்ம அதை சொல்ல கிடையாது, ஓகேங்களா? ஸோ பிசிஎம் 73 மார்க்ஸ். லாஸ்ட் இயர் என்ன வந்ததோ அதே தான் வரும். பிசிஎம் மட்டும் மேபி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஒரு மார்க், ஓகேவா? வார்ட் கோட்டா நீங்கள் 63 62னா தைரியமாக இருங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டா 73 ஆர் 74 அப்படின்னா தைரியமாக இருக்கலாம், ஓகேங்களா? அண்டு டாப்லேருந்து நீங்கள் இந்த பிசிக்கலில் 8வது ரேங்க்கில் இருக்கீங்க, நான் டபுள் ஸ்டார் பண்ணியிருக்கேன் அப்படின்னிங்கன்னா நீங்கள் 100% தைரியமாக இருக்கலாம், ஓகேவா? உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம், ஓகேங்களா? ஸோ பயப்படாதீங்க, கூடிய விரைவில் அந்த கட் ஆஃப் வந்துடும். ஸோ ரெடி ஆகிடுச்சு, ஆனால் பப்ளிஷ் பண்ண ஏன் இவ்வளோ டிலே பண்ணுறாங்க அப்படின்ட்டு இன்ன வரையில் தெரியல. மேபி இன்றைக்கி கூட வந்திருக்கலாம். ஸோ இப்போ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.